நிவாரணம் வழங்க கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையீடு. சுமார் 23 லட்சம் மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் கனவுக்கு மத்திய அரசு துரோகம் செய்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தை சுட்டிக்காட்டி பாஜக அரசு மீது ராகுல் காந்தி விமர்சனம். நெல்லையில் காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் தனசிங் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரம். குடும்ப உறுப்பினரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்த காவல்துறையினர் திட்டம். +2 மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வரும் 9ஆம் தேதி வழங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. +2 மறு மதிப்பீடுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். துணைத் தேர்வுக்கும் நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிப்பு. கன்னியாகுமரி லேமூரியா கடற்கரைக்கு சுற்றுலா வந்த கல்லூரி மாணவ மாணவியர்கள் 5 பேர் ராட்சத அலையில் சிக்கி உயிரிழப்பு. நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு மாணாக்கர்கள் உடல் மீட்பு. கன்னியாகுமரி கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என்று கடல் தகவல் சேவைகளுக்கான தேசிய மையம் எச்சரிக்கை. குமரி கடற்கரை பகுதிகளில் இயல்பை விட 1.5 மீட்டர் அளவு அலையின் சீற்றம் அதிகமாக இருக்கும் என எச்சரிக்கை. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 7 மேற்கு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.